அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். நம்ம அசுரர் ஊழல் வலைக்காட்சியில் நம்ம சந்தித்து நீண்ட நாட்களாகிவிட்டது. அதிக பணிச்சுமையின் காரணமாக நாம் காணொளிகளை வெளியிட முடியவில்லை. தற்பொழுது இப்போ ஒரு காணொலியை வெளியிடலாம்னு இருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம தமிழக காவல்துறையுடைய இரட்டை நிலைப்பாட்டை நம்ம இதில் இப்போ பேசவிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்போ கடந்த ஆகஸ்ட் 21 மதுரையில் நடிகராக இருந்த விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியை துவங்கி அதற்கான 2வது மாநில மாநாட்டை நடத்தினார். அது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விடயம்தான். அது அந்த இடத்துல சில ரசிகர்களில் அவரை ஆர்வ மிகுதியில் அவருடைய தொண்டர்கள் சந்திக்க வரும் பொழுது அவர்கிட்ட இருந்த பாதுகாவலர்கள் மாந்த உரிமைகளுக்கு எதிராக தூக்கி எறிந்தார்கள். அதை நம்ம பார்த்தோம். அப்படி தூக்கி எறியப்பட்ட ஒரு தாவேகா தொண்டராக இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குன்னம் பெரியம்மா பாளையத்தை என்கிற ஊரைச் சேர்ந்த சரத்குமார் என்கிற 24 வயது இளைஞர் நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் மீதும் அவருடைய பாதுகாவலர்கள் மீதும் தன் மீது கொடுங்காயம் ஏற்படுத்தியதாக ஒரு புகாரை பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் கடந்த 24 நினைக்கிறேன், அதில் அவர் புகார் கொடுக்குறாரு. அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த புகாரை குன்னம் காவல் நிலையத்துக்கு அனுப்பி அங்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை இன்றைக்கு அந்த குற்றச்சம்பவம் நிகழ்விடமாக கருதக்கூடிய மதுரை மாநகரை சேர்ந்த கூடக்கோவில் காவல் நிலையத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த காவல் நிலையத்துக்கு அந்த புகாரை நடவடிக்கைக்காக அந்த முதல் தகவல் அறிக்கையை மாற்றம் செய்திருக்கிறார்கள். இது சட்டம் நமக்கு ஒரு மக்களுக்கு வழங்கியுள்ள ஒரு உரிமை. கடந்த 2007ஆம் ஆண்டிலோட காவல்துறை தலைவராக இருந்தவர் ஒரு சுற்றறிக்கையை காவலர் நிலையங்களுக்கு அனைத்து காவல் கண்காணிப்பு அனுப்பியிருக்கிறாங்க. எப்படின்னா, பொதுமக்கள் ஒரு புகார் கொடுக்க வந்தால் அவர்களை எல்லை காரணத்தை காட்டி அவர்களை அலைக்கழிக்கக்கூடாது. அவர்கள் கொடுக்குற புகாரை வாங்கி அந்த புகார் மீது உண்மைத்தன்மையை பார்த்து அதை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து கொண்டு நடவடிக்கைக்காக அந்த குற்ற நிகழ்விடத்துக்கு இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அந்த புகாரை முதல் தகவல் அறிக்கையை மாற்ற வேண்டும் என அந்த அன்றைய தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவராக இருந்தவர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி அதை எல்லாருக்கும் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் அதனுடைய விதி. ஆனால் இப்போ இந்த தாவேகா தலைவர் விஜய் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த தகவல் அறிக்கை, அந்த புகார் எப்படி பெறப்பட்டது அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அந்த சட்ட வாய்ப்பை மட்டும் நம்ம பேசுவோம். அந்த புகார் அவர் கொடுத்துருக்காரு, அவராகவே கொடுத்துருக்காருன்னு கூட நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் கொடுத்த புகாரை அவர்கள் உடனடியாக குன்னம் காவல் நிலையத்தில் பதிவு செய்து அந்த புகார் கொடுக்கும் பொழுது பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொடுக்கும்போது அவரை அந்த ஒளிப்படம் எடுக்க அனுமதித்தது முதற்கொண்டு அதை முதல் தகவல் பதிவு செய்து மதுரை காவல் நிலைய எல்லைக்கு அந்த புகாரை மாற்றம் செய்தது. இது சட்ட நடைமுறையில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட உரிமையை ஒழிய இந்த உரிமை எல்லாருக்கும் பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வியோடு தான் நம்ம இந்த காணொலியை துவங்குறோம். அப்போ இங்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு மீதான புகாருக்கு காவல்துறை தனது சட்ட உரிமைகளை நிலைநாட்டி இருக்கிறது, சட்ட வழிமுறைகளை பின்பற்றியிருக்கிறது. சரி, அதற்காக நம்ம தமிழக காவல்துறையை பாராட்டுவோமானால் மதுரை ஆதீனத்தினுடைய விடயத்தில் அப்படி நடந்து கொண்டதா தமிழக காவல்துறைங்கிறது நமக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியை எழுப்புது. என்ன அப்படின்னா, கடந்த 5வது மாதம், அதாவது மே மாதம் 2ஆம் தேதி மதுரை ஆதீனம் சென்னைக்கு செல்கிறார். அதாவது 3ஆம் தேதி காட்டாங்குளத்தூரில் உலக சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக செல்லக்கூடிய மதுரை ஆதீனம் வேகமாக சென்று அதிவிரைவாக போய் அங்கு இன்னொரு மகிழுந்து மேலே மோதி அவர்கள் மீது விபத்தை ஏற்படுத்த முனைந்த இவர்கள் ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கும் விதமாக கல்புர்கி, பன்சாரே போன்றவர்களை கொலை செய்த அந்த சந்த சன்ஹிதா என்ற அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை உடன் வைத்திருக்கிற மதுரை ஆதீனம் தேவையில்லாமல் பாகிஸ்தான் நாடு பேரையும் தொப்பி பேரையும் தாடின்னு சொல்லி பல்வேறு வகையான அருவருக்கத்தக்க கருத்துக்களையும் தன்னுடைய அருவருக்கத்தக்க உடல் மொழியாகவும் அந்த 3ஆம் தேதி காட்டாங்குளத்தூரில் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில்
அந்த 2ஆம் தேதி நடந்த கள்ளக்குறிச்சியில் அந்த நடந்த விபத்தை அவர் கூறுறார். அதன் பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை அந்த கமுக்க ஒளிப்பட கருவியிலிருந்து அந்த காட்சிகளை, காணொலி காட்சிகளை கைப்பற்றி அதை வெளியிட்டு தவறு முழுக்க முழுக்க ஆதீனத்துடைய ஓட்டுநர் மீது தான் இருந்துச்சு, வந்த இன்னொரு வாகனத்தின் மீது அல்ல, இவர்கள் தான் அந்த வாகனத்தின் மீது மோதி இருக்கிறார்களே, அந்த வாகனம் இவர்கள் மீது மோதவில்லை என்கிற அந்த காணொலி காட்சியெலாம் வெளியிட்டார்கள். இதன் பிறகு அப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க சமயம். அப்போ அந்த சித்திரை திருவிழா அவருடைய ஆதீனத்தோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, அந்த சித்திரை திருவிழாவை சீர்குலைத்து சிறுபான்மை மக்கள் மீது 2002 குஜராத்தில் எப்படி ஒரு கலவரம் அழிப்பு நடந்துச்சோ அது போன்று ஒரு கலவரத்தை தமிழகத்தில் அதுவும் மதுரையில் நிகழ்த்தணும். அப்போ இந்த சித்திரை திருவிழா சீர்குலைக்கணுங்கிற சதி செயலோடு அவர் வெளியிட்ட அந்த உடல்மொழி, அவருடைய புகார், அந்த காணொலியில் நம்ம என்ன செய்கிறோம், 5/5 அவர் அந்த புகாரை தெரிவித்த 2 நாளில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் நம்ம புகார் கொடுக்குறோம். அந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது வரைக்கும் அப்படின்னா, அதே இதை மிகச்சி நம்ம புகார் கொடுத்து 60 நாள் கழித்து, எத்தனாம் தேதி, 60 நாள் கழித்து 2 மாதங்களுக்கு பிறகு 5/5 நம்ம புகார் கொடுக்குறோம். ஆனால் அவர் 5/7 நம்மளை விசாரணைக்கு மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு காவலர்கள் அழைக்கிறாங்க. அழைத்து அங்கு நம்மளை மிக அவமரியாதாக, மிகவும் கேவலமாக நடத்துகிறார்கள். அங்கு உள்ள காவல் அதிகாரிகள் கேட்கிறார்கள், ஆதீனம் மீதத்தெல்லாம் நீங்கள் எப்படி புகார் கொடுக்கலாம் என்பதாக அவர் நம்மளை கேள்வி கேட்குறாங்க. ஏன் ஆதீனம் மீது புகார் கொடுக்கக்கூடாதா என்பதாக நம்ம பதில் கேள்வி கேட்கிறோம். அதன் பிறகு நீங்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த விபத்து, நீங்கள் கள்ளக்குறிச்சியில் போய் புகார் கொடுங்க அப்படின்றாங்க. கள்ளக்குறிச்சியில் விபத்து நடக்கலாம், அவருடைய பேட்டி அனைத்து சமூக வலைதளங்கள்லையும், அனைத்து தொலைக்காட்சிகளையும், அனைத்து செய்தி பத்திரிகை வெளியாகிருக்கு. அப்போ கலவரம் நடந்தால் கள்ளக்குறிச்சியில் நடக்கும், சம்பவம்னா கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கலாம். அவர் கொடுத்த பேட்டி சென்னை காட்டாங்குளத்தூரில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த அவர் பேட்டியினால் ஒரு கலவரம் பற்றிச்சா தமிழகம் முழுவதும் தானே அது அந்த கலவரம் நடைபெற்றுருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ளக்குறிச்சியை பார்த்து எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. அப்போ கள்ளக்குறிச்சிக்கு நான் எங்கே போகணும், நீங்கள் இங்கே பதிவு பண்ணலாம்லாங்க, சமூக வலைதளத்தில் உருவாயிருக்கு, நீங்கள் இங்கே பதிவு பண்ணுறதுக்கு காவல்துறை தலைவர் 2007 உங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னோன்னா, அவர்கள் நம்மளை மத ரீதியாக நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அடிப்படையில் அவர்கள் கேள்விகளை அப்போ நீங்கள் சைபர் கிரைம் கொடுக்காம, சைபர் கிரைமுக்கு இந்த புகார் அனுப்பணும், எஸ்பிஎன் தேவையில்லாமல் எங்களுக்கு அனுப்புனார். அப்போ அந்த ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பில் கீழே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் அந்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு எந்த விடையும் தெரியலை, அவர் தெரியாமல் இது சைபர் கிரைமுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக குற்றப்பிரிவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு, இணையதள குற்றப்பிரிவுக்கு அனுப்பாமல் குற்றப்பிரிவுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னா, அவர்கள் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையே எதுவும் தெரியாதவர்கள் அந்த அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்தார்கள். நீங்கள் என்னங்க எனக்கு அழைப்பானை அனுப்பியிருக்கீங்க, அழைப்பானையில் ஆதாரம்லாம் கேட்டிருக்கீங்க, நான் அவர் கொடுத்த பேட்டிக்கான ஆதாரமெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன்னு கூறியதற்கு பிறகு, நாங்கள் அப்படித்தான் போடுவோம், அழைப்பானையில் போட்டால் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்களா, அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் போய் கள்ளக்குறிச்சியில் பார்த்துக்கணும், எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னா. அப்போ நாம் அந்த அதிகாரியிடம் கள்ளக்குறிச்சிக்கு போக சொல்லி எனக்கு எழுதி தாங்க நீங்கள் அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு பிறகு அவர்கள் இல்லை நீங்கள் அங்கே தான் பார்க்கணும், நாங்கள் அனுப்புகிறோம், புகார் அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் நியாயமாக அவர்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணி தான் புகார் அங்கே அனுப்பணும், அதுதான் சட்ட விதி. எப்படி இப்போ தாவேகா தலைவர் விஜய்க்கு பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையத்தில் இப்போ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அதை மதுரை காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறார்களோ, அதுபோல் இவர்கள் இங்கு புகாரை பதிவு செய்து கொண்டு இங்கிருந்து அவர்கள் அதை அங்கே அனுப்பியிருக்கணும். ஆனால் அந்த விஜய்க்கு அந்த பயன்படுத்திய அந்த சட்ட வாய்ப்பை இவர்கள் மதுரை ஆதீனத்துக்கு பயன்படுத்தலை. மேலும் நம்ம அந்த குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் வாதிட்டதுக்கு பிறகு குற்றப்பிரிவு அதிகாரிகள் ஏன் ஆதீனத்து மேல் நீங்கள் புகார் தெரியும், அங்கே நம்மளை அவமரியாதை நடத்தினதையும் நம்ம அந்த குற்றப்பிரிவு அதிகாரிகள் மீது மீண்டும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட புகாராக கொடுக்குறோம். 8/5 அங்கு 2 நாட்கள் கழித்து இந்த மாதிரி உங்களுடைய அதிகாரிகள் என்னை விசாரணைக்கு அழைத்து என்னை அவமரியாதைப்படுத்திட்டாங்க, மேலும் உங்களுக்கு எதுவும் தெரியலைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சைபர் கிரைமுக்கு அனுப்பாமல் கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்லி அவர்கள் உங்கள் மீது குறை கூறுகிறார்கள் என்பதாக நான் புகார் அளித்ததற்கு பிறகு அவர் மீண்டும் நான் அதை பார்க்கிறேன்னு சொல்லி மீண்டும் சைபர் கிரைமுக்கு அனுப்பி மீண்டும் அங்கிட்டு ஒரு வாரத்தில் இடைவெளியில் 16/7 சைபர் கிரைமில் திரும்ப மீண்டும் நம்மளை விசாரணைக்கு அழைப்பானை அனுப்புகிறாங்க. அந்த அழைப்பை போட்டு அங்கு நம்ம விசாரணைக்கு ஆஜராகி நேர் நிற்கிறோம். நேர் நின்றதுக்கு பிறகு அந்த ஆதீனம் கொடுத்த அந்த பேட்டியோடைய பத்திரிகை செய்தியாளர் சந்திப்பில் நடந்த காணொலி, சமூக ஊடகங்களில் வந்த
அந்த செய்தியுடைய காட்சிகள் அந்த இதெல்லாம் அந்த இணைப்புகள்லாம் நம்ம கொடுத்ததுக்கு பிறகு பெற்றுக்கொண்டு நடவடிக்கை என்பதாக அனுப்பியவர்கள் இதுவரை எந்த ஒரு பதில் நமக்கு அனுப்பலை. ஆனால் அங்கு சென்னை கிழக்கு மண்டலத்தினுடைய இணையதள குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஆதீனம் மீது பதிவு செய்யப்பட்ட புகாரை கைவிடணும்னு சொல்லி இவர்கள் ஆதீனம் தரப்பில் போட்ட புகாருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன கேட்குறாரு, நீங்கள் இரு பிரிவுக்கு எதிராக கலவரம் தூண்டியதாக வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் இஸ்லாமியர்கள் யாருமே இவர் மீது புகார் கொடுக்கலையே அப்படின்னு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேள்வி எழுப்பிட்டு வராரு. அதுக்கு மதுரை மாவட்டத்தில் மேலூர் வட்டத்தைச் சேர்ந்த கருங்காலக்குடியில் இருக்கக்கூடிய பக்ரீன் அலி அகமது என்கிற நான் கொடுத்த புகார் மனுவை நான் புகார் கொடுத்துருக்கதே காவல்துறை அங்கு நீதிமன்றத்தில் சொல்லவில்லை. இதுவரை 2 முறை கேட்டு 2 முறையும் அவர்கள் இந்த நம்ம கொடுத்த புகார் நமக்கு 2 முறை அவர்கள் அழைப்பான் அனுப்பி நம்மளை விசாரித்திருக்கிறார்கள். குற்றப்பிரிவில் 1 முறையும் இணையதள குற்றப்பிரிவில் 1 முறை நமக்கு அழைப்பானை அனுப்பி விசாரித்திருக்கிறார்கள். அதை கூட நம்முடைய புகார் மனு கூட அவர்கள் அங்கு பதிவு செய்யலை. உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை பதிவு செய்யவில்லை. அப்போ இவர்கள் தாவேகா தலைவர் விஜய்க்கான ஒரு நிலைப்பாடு, அதே நேரத்தில் மதுரை ஆதீனத்துக்கு இன்னொரு நிலைப்பாடையும் தமிழக காவல்துறை எடுக்குது. அப்போ இந்த தமிழக காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தான் உண்மையிலே இருக்கா, இல்லை வேறு ஆதீனம் போன்றவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்குதாங்கிறதையும் நம்ம அச்சத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தமிழக காவல்துறையுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை நம்ம தமிழக மக்களுக்கு கூற வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே இந்த 2 நிலைப்பாட்டையும் எப்படி தாவேகா தலைவர் விஜய்க்கு தமிழக காவல்துறை என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருக்கு, மதுரை ஆதீனத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருக்குங்கிற இந்த 2 விடயங்களையும் நாம் மக்கள் முன் வைக்கிறோம். மக்கள் இதை பார்த்து தமிழக காவல்துறையுடைய நிலையை கண்டு மெச்சி அவர்களுக்கான பாராட்டுகளை நீயோ அல்லது எதையோ நீங்கள் மக்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக கூறி வாய்ப்பு. நன்றி.